நான் பாட்டி நேற்று அழுதுக்கு இருந்த இன்னைக்கு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன பாட்டி அவ்வளோ பெரிய சந்தோஷம் இன்னைக்கா? இன்னைக்கு 1000 ரூபா பணம் வந்துச்சுப்பா. என்ன பணம் தான்? 1000 ரூபா பணம். யார் கொடுத்தது? அரசு. அப்படியா? என்ன வேலை பார்க்குற பாட்டி? நான் எங்கப்பா வேலை பார்த்தேன்? 10 பிள்ளைய பார்த்தேன். 10 பிள்ளைக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சேன். சரி, 10 பிள்ளையில் 3 பிள்ளை வெளிநாட்டில் இருக்கு, 7 பிள்ளை வீட்டில் இருக்கு, அம்மூரில் இருக்கு. அதில் 4 பிள்ளை நல்லா இருக்கு, 3 பிள்ளை கெட்டு போச்சு. 7 பிள்ளை நல்லா இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் சாப்பிடுவேன். உங்கள் தாத்தா இறந்து போனார். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் சாப்பிடுவேன். 3 பேர் கெட்டு போனேன். இந்த 4 பேர் என்ன பண்ணுறேன்டா, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் தானே சாப்பிட்டேன். நாங்கள் 4 நாளைக்கு ஆளுக்கு ஒரு வீட்டில் ஊற்றுவோம். 3 நாளைக்கு சோறு ஊற்ற மாட்டாங்க. சரி, அதனால் 3 நாள் பட்டினா கிடந்தேன். அதான் அழுதுக்க உட்காந்துருந்தேன். அப்படியா பாட்டி? ஏன்ட்டு சொல்லிட்டு நான் சோறு வாங்கி கொடுத்துருப்பேன் பாட்டி. ஏப்பா ஒரு நாளைக்கு வாங்கி கொடுப்ப, டெய்லி வாங்கி கொடுப்பேப்பா. என்ன பாட்டி இப்படி சொல்கிற? ஏதோ ஒரு நேரம் என்னை பார்த்த நேரம் கேட்டால் வாங்கி கொடுப்பேன்ல, அதனால் ஒன்றும் இல்லைப்பா. சரி பாட்டி, இப்போ 1000 ரூபா கொடுத்துதாரு? அது அரசு கொடுத்துச்சுப்பா. அரசு எப்படி உனக்கு கொடுக்கும்? ஓயா பணம். ஓயா பணம்ல தாத்தா அது வேலை பார்த்தாரா? எங்கே? கவர்மெண்ட்ல? இல்லைப்பா, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வயசானவங்களுக்கு மாதம் 1000 ரூபா அரசு கொடுக்கும். அந்த பணத்தை வாங்கி நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம். அப்படியா? சரி பாட்டி. சரி பாட்டி, இப்போ சாப்பிட்டியா? இல்லைப்பா, இன்னும் சாப்பிடல. சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா பாட்டி? இல்லைப்பா, இந்தா ஓலை வச்சுருக்கேன், கொஞ்ச நேரத்தில் சோறு வந்துடும். இந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட காசு கொடுத்து விட்ருக்கேன். கடைக்கு 2 பச்சை மிளகா, ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, 2 வெங்காயம், இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பருப்பு இருக்குது, ரேஷனில் வாங்கினது. ஒரு 2 பருப்பை போட்டு கொஞ்சோண்டு சாம்பார் கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் குடிச்சிடுவேன். நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நீ நல்லா இருந்தால் போதும். சரி பாட்டி. அந்த அக்கா வந்துடுமா? இல்லை நான் போய் கூட்டுக்காரவா? இல்லைப்பா, பக்கத்து வீட்டுக்கார போலதான். வந்துடும்ப்பா, வந்துடும். அப்படியா பாட்டி? சரி பாட்டி, வேறு எதுவும் உதவி? உன் மகன்கிட்ட போய் பேசவா? அவங்கிட்ட போய் பேச போகிற? நான் தான் கூட்டுக்கு வந்துட்டு தேனியை போட்டு அடிப்பாங்க. அப்படியா? என்ன பாட்டி எதுக்கு அடிக்கிறாங்க? நம்ம நியாயத்தை கேட்போம். அதெல்லாம் ஊர் மக்களே கேட்டு தவிச்சு போச்சுப்பா. யாருக்கும் அடங்க மாட்டேன்றாங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் ஜோறு ஊற்றுறேன், நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. 1 மாதத்துக்கு ஊற்றுறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடக்கு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த மருமகள் சரியில்லைப்பா. அப்படியா பாட்டி? நீ நல்ல மருமகளாக பார்த்து கட்டி வச்சிருக்கண்ணா? நல்லவளா பார்த்து தான் கட்டி வச்சேன். எல்லா மருமகளும் நான் தான் கட்டி வச்சேன். பூரா தலைகளை தான் மாறிட்டாளுங்க. அவன் என்னைத்தான் அடிக்கிறாங்க. நீ தானே கட்டி வச்ச? அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. சரி விடுப்பா,
இப்போ தான் 1000 ரூபா இருக்குல்ல, 15 நாள் பார்த்துக்கலாம். 15 நாளைக்கு அவங்க சோறு ஊற்றுவாங்க. நான் எப்படியோ சாப்பிட்டு 4 நாள் வாழ்றணும், 8 நாள் வாழ்றணும். அப்படிலாம் பேசாத பாட்டி. நிம்மளை பிறக்க போறியா? ஏன் பாட்டி, நிம்மளை பிறக்க போறியா? இல்லை, பிறந்துட்டீல, கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போ. என்ன பாட்டி? பாட்டா, என்னம்மா சொன்ன சொல்லு. என்ன பாட்டி, நான் வரேன். சோறு ஏதாவது தண்ணி எடுத்து வைக்கணும்ல சொல்லு, வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். உனக்கு என்னமா சொல்லணும்டா சொல்லு, நான் காலையில் அங்கே வருவேன். போயிட்டு வரட்டா பாட்டி? சரிப்பா, பார்த்து சுதானம்மா போ. சரிப்பா.